ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒக்காபுலரி பார்த்தீங்கன்னா கொலாபரேட். கொலாபரேட் அப்படின்னா ஒருங்கிணைப்பு இல்லைன்னா ஒன்றாக இணைதல் அப்படின்னு பொருள். ஓகேங்களா? கொலாபரேட். டூ கம்பெனிஸ் வாண்ட்ஸ் டு கொலாபரேட் டு ஜென்ரேட் மோர் ப்ராடக்ட்ஸ். இரண்டு கம்பெனிகள் வந்து ஒன்றாக இணைன்னு ஆசைப்பட்றாங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா அதிக பொருட்களை உற்பத்தி பண்ணுறதுக்காக, உற்பத்தி திறனை பெருக்கிறதுக்காக. டூ கம்பெனிஸ் வாண்ட்ஸ் டு கொலாபரேட் டு ஜென்ரேட் மோர் ப்ராடக்ட்ஸ். ஃபேமஸ் சிங்கர்ஸ் கொலாபரேட்டட் அண்ட் ரிலீஸ்ட் எ வேர்ல்டு கிளாஸ் சாங். ஃபேமஸான சிங்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்றிணைந்து வேர்ல்டு கிளாஸ் சாங், உலக தரத்தில் வந்து ஒரு சாங் வந்து உருவாக்கியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஃபேமஸ் சிங்கர்ஸ் கொலாபரேட்டட் அண்ட் ரிலீஸ்ட் எ வேர்ல்டு கிளாஸ் சாங். லேத்தஜிக் அப்படின்னா சோம்பேறி இல்லைன்னா சோம்பல் அப்படின்னு பொருள். ஓகேங்களா? லேத்தஜிக். ஹி லுக்ஸ் ஸோ லேத்தஜிக். ஹி லுக்ஸ் ஸோ லேத்தஜிக். அவன் பார்க்குறதுக்கு சோம்பேறி மாதிரி இருக்கான், இல்லை சோம்பலாக இருக்கான். டூரிங் ஹாட்டஸ்ட் டேஸ் ஆஃப் சம்மர் ஐ ஃபீல் ஸோ லேத்தஜிக். டூரிங் ஹாட்டஸ்ட் டேஸ் ஆஃப் சம்மர் ஐ ஃபீல் ஸோ லேத்தஜிக். வெயிலில் உச்சத்தில் இருக்கும்போது சம்மரில் நான் வந்து ரொம்ப சோம்பலாக ஃபீல் பண்ணுவேன். எஃபிகசி. எஃபிகசி அப்படின்னா ஒரு பொருளோட செயல்திறன் அப்படின்னு பார்த்தோம். ஒரு பொருளோட செயல்திறன் தான் எஃபிகசி அப்படின்னு சொல்லுவோம். சயின்டிஸ்ட் வாஸ் நாட் ஏபிள் டு ப்ரூவ் தி கேன்சர்ஸ் ட்ரக் எஃபிகசி. சயின்டிஸ்ட்னால கேன்சர் ட்ரக்கோட செயல்திறனை வந்து நிரூபிக்க முடியல, ப்ரூவ் பண்ண முடியல. சயின்டிஸ்ட் வாஸ் நாட் ஏபிள் டு ப்ரூவ் தி கேன்சர்ஸ் ட்ரக் எஃபிகசி. தி எஃபிகசி ஆஃப் திஸ் பைக் இஸ் கான் பிகாஸ் இட் இஸ் டர்ன்ட் ஓல்டு. இந்த பைக்கோட செயல்திறன்லாம் போயிடுச்சு, ஏன்னா இது வந்து பழசாயிருச்சு. அதனால் தி எஃபிகசி ஆஃப் திஸ் பைக் இஸ் கான் பிகாஸ் இட் இஸ் டர்ன் ஓல்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃபிக்கி. எஃபிக்கி அப்படின்னா உருவம் அப்படின்னு பொருள். உருவம். ஓகே. தி எஃபிக்கி ஆஃப் பிரசிடெண்ட் வாஸ் பர்ன்டு. பிரசிடெண்ட்டோட உருவத்தை எரிச்சிட்டாங்க. உருவத்தை எரிச்சிட்டாங்க. தி எஃபிக்கி ஆஃப் பிரசிடெண்ட் வாஸ் பர்ன்டு. யூ கேன் சி தி வேக்ஸ் எஃபிக்கி ஆஃப் சச்சின் இன் மும்பை. நீங்கள் மும்பைக்கு போனீங்கன்னா சச்சினோட மெழுகு உருவத்தை நீங்கள் பார்க்கலாம். வேக்ஸ் எஃபிக்கி அப்படின்ற போது மெழுகு உருவம். ஓகேங்களா? மெழுகு உருவத்தை, சச்சினோட மெழுகு உருவத்தை நீங்கள் மும்பையில் பார்க்கலாம். ஓகே. அன்விட்டிங்லி. அன்விட்டிங்லி அப்படின்னா ஆக்சுவலாக தெரியாமல். நீங்கள் சொல்லுவீங்களா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ அந்த தெரியாமல் அப்படின்றதுக்கு அர்த்தம் தான் பார்த்தீங்கன்னா அன்விட்டிங்லி. ஓகே. தி பேசஞ்சர் unwittingly spread his corona to the other passengers. The passenger unwittingly spread his corona to the other passengers. அந்த ஒரு பேசஞ்சர் வந்து அவருக்கு தெரியாமலேயே அவரோட கொரோனாவை வந்து மற்ற பேஷண்ட்டுக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? பேரண்ட்ஸ் ஆர் unwittingly transmit their habit to their childrens. Parents are unwittingly transmit their habit to their childrens. பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியாமலேயே அவங்களோட ஹேபிட்டை வந்து அவங்க பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுத்துறாங்க, இல்லை கற்றுக் கொடுத்துறாங்க. ஓகேங்களா? விட்டிங்லி அப்படின்றபோது தெரிஞ்சு. அன்விட்டிங்லி அப்படின்னா தெரியாமல், விட்டிங்லி அப்படின்றபோது தெரிஞ்சு. ஓகேங்களா? ஹீ விட்டிங்லி டிட் தட். அவை அதை தெரிஞ்சு தான் பண்ணான். ஹீ விட்டிங்லி டிட் தட். அவை அதை தெரிஞ்சு தான் பண்ணான். அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லைக் how do you do that he wittingly did that thing. How do you know that he wittingly did that thing. உனக்கு எப்படி தெரியும் அவன் தெரிஞ்சு தான் பண்ணான் அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும்? அவன் அதை தெரிஞ்சு தான் பண்ணான்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படி கேட்குறீங்க. ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீஃபால்கேஷன். டீஃபால்கேஷன் அப்படின்னா பணக்கையாடல். பணக்கையாடல் அதான் வந்து டீஃபால்கேஷன் அப்படி சொல்லுவோம். He was sent to the prison because of defalcation. பணக்கையாடல் பண்ணதுக்காண்டி அவர் வந்து ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. He was sent to the prison because of defalcation. பணக்கையாடல், பண முறைகேடு. ஓகே. They lost their money by the defalcation of the cashier. They lost their money by the defalcation of the cashier. கேஷியரோட பணக்கையாடல்னால அவங்களோட பணத்தெல்லாம் இழந்துட்டாங்க அப்படி சொல்கிறது. டிலிஜென்ஸ். டிலிஜென்ஸ் அப்படின்னா விடாமுயற்சி அப்படின்னு அர்த்தம். டிலிஜென்ஸ் அப்படின்னா விடாமுயற்சி. ஓகேங்களா?
ஷீ மேட் ஹர் சக்ஸஸ் வித் ஹர் டிலிஜென்ஸ். அவங்களோட சக்ஸஸை வந்து உண்டு பண்ணாங்க எதனால அப்படின்னா அவங்களோட விடாமுயற்சினால. ஓகேங்களா? ஷீ மேட் ஹர் சக்ஸஸ் வித் ஹர் டிலிஜென்ஸ். டெலிஜென்ஸ் இஸ் எ மதர் ஆஃப் சக்ஸஸ். வெற்றிக்கு எல்லாமே விடாமுயற்சி தான் தாய் அப்படி சொல்கிறீங்க. வெற்றிக்கு எல்லாமே விடாமுயற்சி தான் தாய். அவுட்லீவ். அவுட்லீவ் அப்படின்னா நீண்ட காலம் வாழுதல் அப்படின்னு அர்த்தம். நீண்ட காலம் வாழுதல், உயிரோடு இருக்கிறது. மதர்ஸ் டோன்ட் வாண்ட் டு அவுட்லிவ் ஹேர் சில்ட்ரன்ஸ். அம்மா வந்து எப்பவுமே அவங்க பிள்ளைங்களோட அதிக வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னு, அவங்க பிள்ளைங்களோட அதிகமாக வாழணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க, விருப்பப்பட மாட்டாங்க. மதர்ஸ் டோன்ட் வாண்ட் டு அவுட்லிவ் ஹேர் சில்ட்ரன்ஸ். ஒய்ஃப்ஸ் யூஸ்வலி அவுட்லிவ் ஹஸ்பண்ட்ஸ். நீங்கள் இதை நிறையா பார்த்துக்கலாம். ஒய்ஃப் எல்லாமே பெரும்பாலும் ஆண்களை விட பெண்கள் தான் வந்து அதிக காலம் வாழ்வாங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சரி. ஓகேங்களா? ஒய்ஃப்ஸ் யூஸ்வலி அவுட்லிவ்ஸ் ஹஸ்பண்ட்ஸ். அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்ஸிக். டாக்ஸிக் அப்படின்னா விஷம் இல்லைன்னா நச்சுத்தன்மை, அதான் வந்து டாக்ஸிக் அப்படி சொல்லுவோம். பேராமெடிக்கல்ஸ் கம்பெனி ஹைலி ஜென்ரேட்டட் டாக்ஸிக் வேஸ்ட். பேராமெடிக்கல்ஸ் கம்பெனி ஹைலி ஜென்ரேட்டட் டாக்ஸிக் வேஸ்ட். இந்த டேப்லெட் இதெல்லாம் கண்டுபிடிக்கிற இல்லை உருவாக்குற கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா அதிக அளவில் நச்சுத்தன்மை உள்ள வேஸ்ட்டை வந்து வெளியேற்றுது, உருவாக்குது அப்படின்னு அர்த்தம். இன்ஜெக்டிங் ஆப்போசிட் பிளட் டியூப் இஸ் டாக்ஸிக். உங்கள் உடம்புல இன்னொரு பிளட் டியூபை ஏற்றுனா அது வந்து ஒரு நச்சுத்தன்மை, அது வந்து ஒரு நச்சு, அது வந்து ஒரு விஷம் அப்படி சொல்கிறீங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ். அது நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான சில vocabulary பார்க்கலாம். And then don't forget to subscribe my channel. Okay, bye.